மாளிகைபுரத்தில் எல்லாருமே நேற்று பல்லருக்கு போய் ஓட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாருமே பயந்து தான் இருந்தாங்க. இப்பதான் பல்லருக்கு வரத்துக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிச்சு. சூடும் மேகங்களும் காத்துகளும் அப்படியே சூறாவளி காத்துகளும் அந்த ஊரை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. குழந்தைகளா, எல்லாரும் என்ன சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்றேன். ஆனா நான் இப்படியே வரமாட்டேன். என் உருவத்துல வந்தா நீங்க என்ன கண்டுபிடிச்சிடுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச காளி தேவி உருவத்திலே நான் வரேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காளி தேவியா மாறிட்டேன்ல, இனிமேதான் என் ஆட்டமே ஆரம்பமாகும். நானே கொன்னாலும் அந்த காளி தேவி மேலதான் பழி விழும். ஒரு சூப்பரான கேம் கண்டுபிடிச்சிருக்கேன். உப்புக்கா காந்தி போனா தண்ணி, திரும்பி வரும்போது குடுத்தானா வண்டி. இதான் கேம். நம்ம கேம் எல்லாம் அப்புறம் கூட விளையாண்டுக்கலாம்டா. அந்த பல்லருக்கு நம்மள எப்ப வேணா வந்து கொடுமைப்படுத்த வந்துருவாடா. பக்கத்து ஊர்ல கூட நேத்து மறுபடியும் பல்லருக்கு வந்தாலாமாண்டா. சும்மா எப்ப பாரு பல்லருக்குன்னு சும்மா பைய பார்த்து பயந்துட்டே இருக்காதீங்க. அது வந்தாலும் நம்ம ஈஸியா விரட்டிடலாம். உண்மைதான்டா. ஊர்ல இருக்கு எல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. யாரும் இங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்பதான் எல்லாரும் எதிர்பார்க்காத மாதிரி காளி தேவி உருவத்துல பல்லருக்கு வந்தா. குழந்தைகளா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? விளையாடுகிறீர்களா? நான் காளி தேவி வந்திருக்கின்றேன். அனைவரும் இங்கு வாருங்கள் குழந்தைகளா. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கதான் வந்தேன். அப்புறம் குழந்தைங்களா, உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன காளி தேவி, என்ன பொசுக்குன்னு வந்துட்டீங்க? 2-3 நாள் ஆளையா காணோம். எங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? சூப்பர். அப்புறம் என்னன்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சர்ப்ரைஸ் தான் கண்ணா, உங்களுக்கு தான். எல்லாரும் பொறுமையா இருங்க. இப்ப எல்லாரும் வானத்தை நோக்கி பாருங்க. அங்க கீழே வரும் பாருங்க. காளி தேவி உருவத்தில் இருக்கிற பல்லருக்கு பேய் எல்லாத்துக்குமே பைக் கொடுத்துச்சு. பசங்க எல்லாம் பைக் எடுத்துக்கிட்டாங்க. சூப்பர். நமக்காக காளி தேவி பைக் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் எல்லாம் வச்சுதான் இனிமேல் சர்றன்னு நான் ரவுண்ட் அடிப்பேன். நீ கார்த்தி, எனக்கு கிரீன் கலர் பைக் கொடுறாது, நான் வச்சுக்குவேன். எனக்கு பைக்கை நல்லா ஓட்ட தெரியும். இப்ப நான் செம்மையா ஓட்ட போறேன். எல்லாரும் பாக்குறீங்களா? என்ன அது, காளி தேவி இன்னைக்கு வந்து திடீர்னு பைக் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி எல்லாம் நீங்க கொடுக்கவே மாட்டீங்களே. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம வாங்கிக்க வேண்டியதான். குழந்தைங்களா, இங்க பாருங்க, உங்களுக்காக நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். குழந்தைகளுக்காக அந்த பல்லருக்கு பேய் சாக்லேட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுச்சு. குழந்தைங்களா, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. சீக்கிரம் எடுத்து சாப்பிடுங்க. என்னடா இது, நம்ம கூப்பிடாம காளி தேவி வர மாட்டாங்க. அது சாக்லேட் கொடுக்குறாங்க, பைக் கொடுக்குறாங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு வந்திருக்கிறது காளி தேவியே என்னன்னே சந்தேகமா இருக்கு. குழந்தைங்களா, எல்லாரும் சாப்பிடுங்க. ஒருத்தர் விடாம எல்லாருமே சாப்பிடுங்க. சாக்லேட்டை பார்த்து அந்த பொண்ணு மேங்கோ ஜெல்லி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜெல்லி சூப்பரா இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. 2 ஜெல்லி சாப்பிட்ட அந்த குழந்தைங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த குழந்தைங்க 2 பேரும் மயங்கி விழுந்ததை பார்த்து மத்த குழந்தைங்க எல்லாம் பயந்துட்டாங்க. மத்தவங்க யாரும் சாப்பிடலையா? நீங்களும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அந்த பேய் சாப்பிட சொல்லி எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க சாக்லேட்டோட டேஸ்ட்ல மயங்கி தான் படுத்திருக்காங்க. யாரும் இதை சாப்பிடாதீங்க. இது ஏதோ கலந்திருக்கு. அவங்க நார்மலா படுக்கல, மயக்கம் போட்டுட்டாங்க. இது காளி தேவி இல்லடா, இது வேற யாரோ. எனக்கு என்னமோ இது காளி தேவி மாதிரி தெரியல. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சிவபெருமான் கொடுத்த திருநீர் இருக்குல்ல, அந்த திருநீர் இவங்க மேல போட்டு வைப்போம். அப்ப தெரியல உண்மை. பொண்ணே, என் மேல திருநீர் போட போறியா? ஒழுங்கு மரியாதை போயிரு. எங்க காளி தேவில இப்படியே பேச மாட்டாங்க தெரியுமா? நீ வேற யாரோ, ஒழுங்கா போயிரு. யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க திருநீரை அவங்க மேல போட்டா. பேய் மேல போட்டவனே அவளோட உண்மையான உருவம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்சிருச்சா? நான் தாண்டா பல்லருக்கு வந்திருக்கேன். உங்களை ஏமாத்துறதுக்காக தான் காளிதேவி உருவத்துல வந்தேன். ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த முறை நீ எங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது குழந்தைங்களா. ஐயோ, என்னடா இது, பல்லருக்கியா? பல்லருக்கு, இந்த பைக் வேணா, ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. எங்களை ஆள விடுப்பா சாமி. நான் அப்பவே சந்தேகப்பட்டு சொன்னேன்ல, அதனால திருநீர் எடுத்து போட்டேன் நானு. இப்ப பாத்துட்டீங்களா? எல்லாரும் சேஃப்டியா இருங்க. பல்லருக்கு பேயே, உனக்கு ஒரு தடவை நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம். ஒழுங்கா போயிரு. அப்புறம் நாங்க சிவபெருமானை கூப்பிட்டு உன்னை அழிச்சிருவோம். நீங்க என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? என்னால போக முடியாது. அந்த மயக்கம் அடைஞ்ச 2 குழந்தைய மட்டும் தூக்கிட்டு பல்லருக்கு வெளியே ஓட ட்ரை பண்ணா. ஆனா அவளால போக முடியாது. என்னது, வெளியில போகவே முடியல. இந்த சைடு போய் பாப்போம். என்னது, இந்த சைடு போக முடியல. என்ன நடக்குதுங்க? என்னால இந்த இடத்த விட்டு நகரவே முடியல. குட்டி பிசாசுங்களா, நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. பேயே, நீ வந்தப்பயே எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் நான் சிவபெருமானோட திருநீரை இந்த ஊரை சுத்தி போட்டுட்டேன். உன்னால இங்க இருந்து வெளியில போகவே முடியாது. ஒழுங்கா இந்த குழந்தைங்களை விட்டுட்டு போயிரு. நான் வேணா திருநீர் கோட்டை அழைச்சு விடுறேன். இல்லன்னா உன்னை இந்த திருநீரை வச்சே பூஜை பண்ணி உன்னை அழிச்சிருவோம். என்னை அழிக்காத சிவனாலேயே முடியாது. இரு, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எல்லாரும் மந்திர வளையத்தை உருவாக்கி இந்த பேயை கட்டி போடலாம். ஒரு மந்திர சக்கரத்தை உருவாக்கி அதுக்குள்ள அந்த பேயை வச்சுட்டாங்க. அந்த பேய் அதுல இருந்து வெளியே போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் ரொம்ப கொஞ்ச நேரம் மட்டும்தான். கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும். நம்மளால ரொம்ப நேரம் இங்க வச்சிருக்க முடியாது.
சிவபெருமானே சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்துங்க. என்னை யாராலும் கொல்ல முடியாது. என்னை அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல குழந்தைகளா. குழந்தைகளா, இந்த பேயை அழிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. சப்த கன்னிகள் வரம் பெற்றிருக்குது. இந்த பேயை அழிக்கணும்னா சிரஞ்சீவி மலையிலிருந்து வந்த அமிர்த நீரை கொண்டு வரணும். அப்புறம் காயங்கள் சுடுகாட்டுல இருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து நிறைஞ்ச அக்னி நட்சத்திரத்துல பூஜை பண்ணினா இவளை அழிச்சிடலாம். கார்த்தி, இதெல்லாம் எங்கடா இருக்குது? இதெல்லாம் எப்படா கொண்டு வருது? எப்படா இவளை கொல்றது நம்ம அப்படின்னு நினைச்சு எல்லாருமே பயந்துகிட்டே அப்படியே இருந்தாங்க. இது இவளை அழிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்தாதான் முடியும். எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் முயற்சி பண்ணினா இவளை கொண்டுறலாம். பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் இருக்கிற ஒரு டீமை நான் போய் சிரஞ்சீவி மலைக்கு அனுப்புறோம். அவங்க போய் தீர்த்த கொண்டு வரட்டும். நம்ம எல்லாம் போய் சுடுகாட்டுல இருந்து மண்ணை எடுத்துட்டு வருவோம். சரிடா கார்த்தி, எல்லாரும் போயிட்டு வரலாம். அந்த பசங்க எல்லாம் காயகல்ப சுடுகாட்டுக்கு வந்தாங்க. இந்த சுடுகாடு தான்டா, இந்த சுடுகாட்டுல தான்டா நம்ம மண் அள்ளிட்டு வரணும். அந்த காயகல்ப சுடுகாட்டுல இருந்து ஒரு பிடி மண்ணு அள்ளிக்கிட்டாங்க. மண்ணு அள்ளியாச்சு, இனி போலாம். இன்னொரு பக்கம் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்க அந்த சிரஞ்சீவி மலைக்கு போயிட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி போய் அந்த சிரஞ்சீவி மரத்துல இருந்து வர அருவி தண்ணிய ஒரு பிடி எடுத்துக்கிட்டாங்க. இந்த மலை தாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சீக்கிரம் போய் ஒரு பிடி தண்ணி மட்டும் எடுத்து வந்துடலாம்டி. சூப்பரா இருக்கு, நான் எடுத்துட்டேன், போலாம் இப்போ. ஒரு வழியா எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. சுடுகாட்டு மண்ணு, சிரஞ்சீவி மலையில இருந்து வந்த தண்ணி எல்லாத்தையும் கொண்டாந்து அவன் முன்னாடி வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடுங்க. நான் போயிடுறேன், விட்டுருங்க. இவ்வளவு நேரம் வீராப்பா பேசிட்டு இருந்தா இப்ப வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த பேய் இப்படிதான் பேசும். நீங்க வந்து சொல்லலாம் கவனிக்காதீங்க. சீக்கிரம் எடுத்து ஓட்டுங்க அவன் மேல. ரெண்டையுமே அது மேல போட ஆரம்பிச்சாங்க. பவித்ரா அங்க இருந்த வெள்ளிமலை அருவி எடுத்து முதல்ல அவ தலையில ஊத்துனோம். கல்லறைக்கு பேய செத்துப்போ. இதுதான் கடைசி சுடுகாட்டு மண்ணு. இந்த மண்ணு போட்டா நீ சாப்டரை நீ க்ளோஸ். இந்த பல்லறைக்கு பேய செத்து தொலை. என்னை விட்டுருங்க.